நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜாங்கிரி பாப்பா திருப்பி வந்தாச்சு. என்ன பாடல நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? யாரோட பாட்டு? சித்ராமாவோட பூஜைக்கு ஏற்ற பூ இது. மை காட். ஓகே, அவங்களுக்காக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டா? இல்லை, சித்ராமா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி அது ஓவராக இருக்கும். பட் அவங்கள ஒரு மதர் ஸ்தானத்தில் இருக்கு. நான் ரொம்ப பொசசிவ். அவங்க வேறு யாராவது கொஞ்சினாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அவங்க சாங் எடுக்கலாம் அப்படின்னு. அச்சோ, சித்ராமா இதை கேட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. இப்போ அவங்களுக்காக நீங்க அவங்க டெபியூ சாங்கை சூப்பரா பாடணும். ஆல்ரைட் யாழினி, தி பெஸ்ட். யாழினி, அங்கிள், என்ன ஒரு அற்புதமான கம்போசிஷன். சின்ன குயில் சித்ரா அவர்கள், என்ன ஒரு வாட் எ பியூட்டிஃபுல் என்ட்ரி. பூஜைக்கேத்த பூ இது, நேற்று தானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது, உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கு, இன்றைக்கி வரைக்கும் இன்னும் பார்த்துப்பாங்க. இன்றைக்கும் ரெக்கார்டிங்கு போனால் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி போய் அந்த புது மியூசிக் டைரக்டர்கிட்ட கூட அந்த பாட்டு ஜாகிரதையாக கற்றுக்கிற பணிவு. இன்றைக்கி கச்சேரிக்கு போனால் கூட ரொம்ப ஜாகிரதையாக பேசாமல் வாய்ஸு பாதுகாத்து இவ்வளோ டெடிகேட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி. சச் எ கிரேட் பர்சனாலிட்டி அவங்க. அதை ஞாபகப்படுத்தினதுக்கு அந்த டெபியூட்டில் யாழினி ரொம்ப நல்ல செலெக்ஷனுக்கு ஒன்று நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ. சரணத்தில்
சொக்கி போன பிளேஸ்லேருந்து கொஞ்சம் அது ஹெட் வாய்ஸுக்கு அது ஏதோ சம்திங் கொஞ்சம் சுருத்தி அப்படி இப்படி ஆச்சு. நேத்து தானா பூத்தது அது இருக்கா? யாழினி சொந்தமா? நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. கீப் இட் அப், காட் பிளஸ். யாழினி, ஆண்டி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாட்டு. தேங்க்யூ ஆண்டி. யூ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ட்ராமா இன்சைட் யூ யாழினி. ஸோ அது வந்து இந்த பாட்டில் வந்து அந்த அந்த லயத்தில் வந்து கொண்டு வராது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேட்குறதுக்கு. வெரி நைஸ். ஐ லவ்ட் வாட் யூ டிட் அண்ட் ஐ விஷ் சித்ரா வாஸ் ஹியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை கேர்ள். யாழினி நல்லா பாடினீங்க. தேங்க்யூ உங்களோட ஸ்டைலில் பாடினீங்க. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை எப்படி பாடணுமோ இந்த பாட்டு அந்த மாதிரி பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு சித்ராமான்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் எனக்கு சித்ரா வந்து இந்த உன்னோட வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஐ நோ ஹர். ஐ திங்க் மேபி ஐ எம் லிட்டில் ஓல்டர் டு ஹர். அண்ட் இந்த வயசில் வந்து சித்ரா பாடுற மாதிரி நாம் அந்த மாதிரி பாட்டு கேட்டதே இல்லை. இன்க்ரெடிபிள் ஷி வாஸ். அந்த வயசுலேருந்தே வி ஆல்வேஸ் நியூ தட் ஷி வாஸ் கோயிங் டு பி அ லெஜண்ட். ஜானகியம்மா பாடின பாட்டு வந்து அவ்வளோ அற்புதமாக பாடுவாங்க ஸ்டேஜில். இட் வில் பி பர்ஃபெக்ட். யூ கேன் ரிலீஸ் அ ரெக்கார்ட். இட்ஸ் அண்ட் அது சித்ராவாக பாடுவாங்க அவங்க. ட்ரூலி இன்க்ரெடிபிள். வி ஆர் ஆல் லக்கி டு பி. சித்ராமாவுடைய டெபியூ சாங் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப யாழினி, மனோ சார் சொன்னார் இல்லை, அந்த மேல் 2 லைனை ஹெட் வாய்ஸ் போகும்போது நீ பயப்படுற இல்லையா? நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அது பின்னி அந்த லைன் வந்த உடனே உன்னோட எனர்ஜி குறையிறது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு தரம் அவங்களுக்கு முன்னாலேயே ஹெட் வாய்ஸையும் ஒரு ஓப்பன் செஸ்ட் வாய்ஸ் மாதிரி யூஸ் பண்ண கற்றுக்கணும். நம்மளுக்கு கேட்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. ஒரு தரம் ட்ரை பண்ணுறியா, அப்போ நீ அடுத்த பாட்டில் அதை கரெக்ட் பண்ணலாம். நான் அதுலேயும் அதில் வரும். பண்ணுறியா? அந்த சரணம் ஒன்லி. ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுவாயமில்ல, தோதாக யாரும் இல்ல தூது சொல்ல, வாய் வார்த்தை பொம்பளைக்கு போதாது புள்ள, கஞ்சாட போல ஒரு பாஷை இல்ல, சுத்தி சுத்தி வந்து நீ சோப்ப போடுற, கொட்டி போன கொடுமைக்கு சீப்பு தேடுற, என்ன பார்த்து என்ன கேட்டு ஏட்டு ஏண்டி மாத்துற, கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்துற. ஃபர்ஸ்ட் 2 லைன் சரியாக இருந்தது, பின்னி கடைசி லைனில் வந்து பயப்படுறேன். ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷனை விடுமா. வென் யூ டோன்ட் ஹெசிடேட், உனக்கு ஹெட் செஸ்டோட வித்தியாசம் உங்களுக்கு கேட்குறவங்க தெரியாது. அதுதான் ஃபீமேல் வாய்ஸோடைய அட்வான்டேஜ். அது மேல் வாய்ஸில் உடனே தெரிஞ்சிடும். புரியுறதா? அடுத்த பாட்டில் இது பண்ணி காமிக்கிறேன் நீ. ஓகே, தேங்க்யூ அனந்தி அண்ட் சித்ராமாவுடைய டெபியூ சாங் தேர்ந்தெடுத்து பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இந்த ஜட்ஜ் சீட்டில் இல்லை, ஆனால் ஷோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பெர்ஃபார்மன்ஸ் யாழினி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்.